ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கந்தன் அருளால் அனைவரும் நலமுடன் இருக்கணும் அப்படின்னு நம்ம இறைவனை வேண்டிப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும், இது என்னுடைய மனசில் பட்ட ஒரு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதில் ஒரு சின்னதாக நம்ம ஒரு அவேர்னஸ்னாகவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சக மனுஷனாக நம்ம யோசித்து பார்க்கலாம். கண்டிப்பாக இது இப்போதைய சூழலுக்கு கண்டிப்பாக தேவைப்படும்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் சர்வைவர்ஸ். கேன்சர் வந்துட்டாலே நம்ம ஒன்றே நினைக்கிறோம், அவங்க பாவம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு வந்துடுச்சு, அவங்க உறவுகளே தள்ளி வைக்கிறது, சக கூட இருக்கிறவங்களே தள்ளி வைக்கிறது அப்படிலாம் இருந்தாலும், ஆனால் உண்மையிலே கேன்சர் சர்வைவர் யாராக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் போல்டாக இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் உடஞ்சதை விட உங்கள் கூட இருக்கிறவங்க தான் அதிக அளவில் உடஞ்சிருப்பாங்க. ஒன்று உங்களுடைய கணவனோ மனைவியோ குழந்தைகளோ இல்லை அம்மா அப்பா யாரோ சகோதரியோ யார் வேணாலும் இதில் உடஞ்சி போயிருந்துருக்கலாம். இதை நம்ம உணராமல் நம்ம யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, அப்படி உள்ளவங்களை நம்ம தாங்க தட்டி கொடுத்து தூக்கிட்டு வரணும், மேலே அந்த சமுதாயத்துக்கு கொண்டு வரணும். அவங்களுக்கு நீங்கள் கூட இருக்கிறதோட அருமருந்து என்ன அப்படின்னா, நல்ல தைரியம் சொல்லுங்கள். நோய் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் இல்லை, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு வந்திருக்கிறது ஆஃப்டர் ஒரு ஜுரம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நினச்சிட்டு போயிடுங்க. கடந்து வாங்க, கடந்து வெளி உலகத்தை பாருங்கள். உங்களுக்காக உங்கள் கூட இருக்கிற உறவுகள் உங்களுக்காக ஏங்கிக்கிட்டு அவங்க மனசில் மனக்கவலைகளையும் குமுறல்களையும் அடக்கிக்கிட்டு வெளியில் சொல்ல முடியாமல் கஷ்டத்தோட உங்களுக்காக ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு துளிமணி நேரமும் கண்ணீர் விட்டு கதறது அவங்க மனக்குமுறலை கண்டிப்பாக அந்த கடவுள் மட்டுமே உணர்வார். கண்டிப்பாக இப்படி உள்ளவங்க நீங்கள் ஒன்றுமே இல்லை, அப்படி வந்துடுச்சா ஆஃப்டர் ஆல் நம்ம எப்பொழுதும் ட்ரீட்மெண்ட் எடுப்போம். அதே தான் நம்ம லைஃப். இப்போ கேன்சர் சர்வைவர்ஸ்னு இல்லை, எந்த நோய் வந்தாலுமே அந்த நோய் வந்தவங்களுக்கு அந்த நோயினாலன்னு கிடையாது, நல்லா இருக்கிறவங்களே இறந்து போகிறாங்க இந்த காலத்தில். அதனால நமக்கு வந்துடுச்சு, அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய வழியை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். மற்றது எல்லாத்தையும் நம்ம தூக்கி எரிஞ்சிடணும். நமக்காக நமக்கு பின்னாடி நிற்கிறவங்க நம்ம குழந்தைங்க, இவங்கள நினச்சி லைஃப்பில் முன்னேறி நம்ம அவங்களுக்காக அச்சீவ் பண்ணணும். நம்ம கொஞ்சம் கூட மன தளர்ச்சியோடு இருந்துடவே கூடாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டினியூவாக லாங்காக போகும்.